Dear students, in this class we are going to discuss about verbs plus ing. Okay, verbs plus ing. மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்ததுன்னா அது எப்படி, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன நடக்குதோ அது கண்டினியூ ஆகும்போது யூஸ் பண்ணக்கூடியது தான். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். verbs plus ing indicate an action that is happening now. இப்போது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்து கூட தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஐஎன்ஜி சேர்க்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ verb ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தாலே இப்போது நடந்துகிட்ருக்க விஷயம் கண்டினியூஸ். ஓகே, கண்டினியூஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன். ஹேப்பனிங் நவ் அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிள்ஸ்கியா, ஷீ இஸ் சிங்கிங் நவ், அவள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள், அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள், இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, பாடிக்கொண்டிருக்கிறாள்னா இப்போது ஜஸ்ட் ஷீ இஸ் டூயிங், இந்த ப்ராசஸ் வந்து போடே போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ சிங் இஸ் ப்ளஸ் இங்கே பாருங்க இஸ் வந்திருக்கு, ப்ளஸ் வெறுப்போட ஐஎன்ஜி வந்திருக்கு, மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். ஓகே, த பாய்ஸ் ஆர் பிளேயிங் அண்டர் த ட்ரீ, த பாய்ஸ் ஆர் பிளேயிங், ப்ளே மெயின் வேர்ப் ப்ளஸ்ஸு வெறுப்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. இப்போது பாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, மரத்துக்கு அடியில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இப்போது விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ ப்ராசஸில் இருக்குது. the process is going on, the process is happening now. ஸோ அதுக்காக தான் verbs plus ing. ஸோ we have some rules for adding ing to the main verb. மெயின் verb கூட ஆட் பண்ணும்போது எப்படிலாம் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, we see now. First one, we just add ing to the spelling. எக்ஸாம்பிள் இது சும்மா அப்படி ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஐஎன்ஜி ஆட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கான மீனிங் கரெக்டாக கொடுத்துரும். எக்ஸாம்பிள்ஸ்கியா, eat plus ing eating, walk plus ing walking. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட்டு வி ஆடட் ஐஎன்ஜி இன் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். வேறு எந்த ஒரு மாற்றமும் நம்ம பண்ணவே இல்லை. ஏன்னா இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா ஸோ அதோடைய வேர்டே மாறும். இதுக்கு நம்ம ஐஎன்ஜிக்கு இடையில எதுவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வி ஜஸ்ட் ஆட், இந்த வேர்டை பொறுத்தளவு ஜஸ்ட் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். செகண்ட், verbs that end with e, ஈயில் முடிஞ்சிருந்தா we remove the e, we have to remove it, அந்த e எடுத்துட்டு and added ing to the spelling, அந்த e எடுத்துட்டு அந்த இடத்துல ing போடணும். எக்ஸாம்பிள் ஹியர், மேக் ப்ளஸ் ஐஎன்ஜி, பாருங்க மேக் ஈயில் முடிஞ்சிருக்கு, அங்கே ஆன்சர் மேக்கிங், ஐ எடுத்துட்டு ஐஎன்ஜி போட்டாச்சு. கம் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஓகே, கம் ஈயில் முடிஞ்சிருக்கு, அந்த இ எடுத்துட்டு என்ன போட்டாச்சு, கம்மிங். ஓகே, ஸோ இது next rule. ஓகே, the third rule, where the second last letter is a vowel, the last letter is separated and then ing is added to the spelling. Where the second last letter is a vowel, இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஸ்விம், அந்த லாஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டர் பாருங்கள் ஐ. ஓகே, ஐ அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா வவல். ஓகே, அப்போது இந்த லாஸ்ட் லெட்டரை என்ன பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. பாரு தனியாக எம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், செப்பரேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அண்ட் தென் ஐஎன்ஜி இஸ் ஆடட் டு த ஸ்பெல்லிங். இதில் பாருங்கள் ஸ்விம்மிங், நெக்ஸ்ட்டு கட்டிங். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டீக்கும் பக்கத்தில் யூ ஒரு வவல்ஸ் இருக்குது, யூன்றது ஒரு வவல் இருக்குது. அப்போது லாஸ்ட்டு அந்த லெட்டரை என்ன பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கட்டிங். ஓகே, திஸ் இஸ் த தேர்ட் ரூல். ஓகே, so exercise, we have some exercise. Raji is clapping her hands, clapping. Okay, verb கூட என்ன வந்திருக்குன்னா ஐஎன்ஜி வந்திருக்கு, verb கூட ஐஎன்ஜி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, நவீன் அண்ட் சுபாஷ் ஆர் ரைட்டிங் லெட்டர்ஸ். ரைட்டிங் பாருங்க டபுள் பி ஐஎன்ஜி. ஓகேவா, அப்போ தான் டபுள் பி ஐஎன்ஜி வந்திருக்கு. கிளாப்பிங் தேர்ட் ரூலில் இது இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு பாருங்கள் ரைட்டிங், ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். இப்படி ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி, அந்த ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜியில் ஈயில் முடிஞ்சிருக்கும், ரைட் ஈயில் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதை ஈ எடுத்து என்ன பண்ணோம், ஐஎன்ஜி போட சொன்னி. செகண்ட் ரூல் இதோ இருக்குது பாருங்கள், செகண்ட் ரூல் இருக்குது. தேர்டு, ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். ஃபஸ்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வி ஹவ் டு ஆட் ஐஎன்ஜி, லேர்ன், அப்படி ஐஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது verbs ப்ளஸ் ஐஎன்ஜி எது கூட 3 ரூல்ஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்கோன்றத ஸோ பார்த்துருக்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.